வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நல்லா விளைஞ்சிருக்கிற ஒரு நெல் வயல் இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான வாத்துகளை இறக்கி விட்டா என்ன ஆகும்? என்னடா அது இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயலை யாரா செய்வா? நெல் வயலுக்குள்ள போயிட்டு வாத்தை இறக்கி விட்டா காணாத மாடு கம்பல் விழுந்த மாதிரி மொத்தமா அழிச்சிட்டு அது போயிருமாடா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா நமக்கு முட்டாள்தனமா தெரியுற அந்த ஒரு செயலை தான் சீனா இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ், நல்லா விளையிற நெல் வயல ஆயிரக்கணக்கான வாத்துகளை இறக்கி ஒரு வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட் சீனா ஏன் ஆரம்பிச்சாங்க, அது எப்படி போயிட்டு இருக்கு, அதோட விளைவுகள் எப்படி இருக்கு அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சீனா ஏன் இந்த வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். கடந்த சில வருடங்களாவே, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா ஒரு 50 வருஷத்துக்குள்ள விவசாயத்துல எக்கச்சக்கமான மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு. அதாவது அந்த காலத்துல வயல்வெளியில மனிதர்களை வச்சு வேலை பார்த்தது மாதிரி இல்லாம இப்ப எங்க பார்த்தாலும் மெஷினா தான் வயல்வெளியில இறங்கிருச்சு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடவு இயந்திரம், அறுவடை இயந்திரம், தெளிப்பான்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் செஞ்சுட்டு இருந்த எல்லா வேலையுமே இப்ப மெஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அதாவது நாத்தை நடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. அப்படி நட்ட நாத்துல ஏதாவது பூச்சி வந்து தாக்குச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுக்கு தெளிப்பான்களும் வந்துருச்சு. மகசூல் அதிகமாக்க செயற்கை உரங்களும் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கு மேல நல்லா விளைஞ்ச கதிர் அறுக்கிறதுக்கு அறுவடை இயந்திரங்களும் வந்துருச்சு. இப்படி கடந்த 50 வருடங்களாவே விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே மிஷின்ஸ் ஆக்குபை பண்ணிட்டு வருது. இப்படி மிஷின் ஆக்குபை பண்றது ஒரு விதத்துல செம்ம அட்வான்டேஜா இருந்தாலும், அதாவது மகசூல் அதிகமாக்கி நெல்ல அளவுக்கு அதிகமா விளைவிச்சாலும், இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. எஸ், இப்படி மிஷின்ஸை வச்சு விவசாயம் பண்றதுனால நெல்ல விளைவிக்க தேவையான காஸ்டும் அதிகமாகுது. அண்ட் மாடர்ன் விவசாயத்துல அளவுக்கு அதிகமா செயற்கை உரங்களை யூஸ் பண்றதுனாலயே இந்த உலகத்துல வெளிப்படுற கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 20 ல இருந்து 25% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் வெளியேறவும் செய்யுது. சரி, இதுதான் இப்ப இருக்குன்னா இன்னொரு பக்கம் செயற்கை உரங்களை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றதுனால விளைநிலங்கள்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மண்புழு மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த செயற்கை உரங்கள்னால பாதிக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல செயற்கை உரங்களை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ண நிலம் அதோட மறுபடி விளைவிக்கும் தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அதாவது நிலத்தோட ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு எக்கச்சக்க ஸ்டடிஸ்ல கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டா சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 40% ஆஃப் விவசாய நிலங்கள் மலட்டுத்தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு எக்கச்சக்க ஸ்டடிஸ் இப்ப கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இது அவங்க சும்மாவும் சொல்ல, பல வருஷமா அவங்க நடத்தின ஸ்டடிஸை வச்சு தான் சொல்லவே செய்றாங்க. ஒரு விவசாயி ஃபர்ஸ்ட் டைமா செயற்கை உரங்களை யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு மகசூல் அதிகமாகுது. ஆனா அதே மகசூல் அவங்க அடுத்த வருஷம் எடுக்கிறதுக்கு அவங்க இன்னமும் அளவுக்கு அதிகமான செயற்கை உரங்களை யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. சோ அதனாலே அவங்க அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் ஈட்டின மகசூல் அடைகிறதுக்காக அவங்க அளவுக்கு அதிகமா செயற்கை உரங்களை யூஸ் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் அளவுக்கு அதிகமான செயற்கை உரங்களை யூஸ் பண்ண விவசாய நிலங்கள் தங்களுடைய மீண்டும் உருவாக்கும் தன்மையை இழந்து மலட்டுத்தன்மையை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்படி போறது இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய வார்னிங் அப்படின்னும் இந்த ஸ்டடிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாதி மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை உணவாம் அரிசியை தான் நம்பி இருக்காங்க. அப்படி அரிசியை விளைவிக்கிற விவசாய நிலங்கள் இப்ப மலட்டுத்தன்மை அடைஞ்சிட்டு வருது அப்படின்னா அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல உணவு பற்றாக்குறையை கிரியேட் பண்ணும் இல்லையா, அந்த ஒரு டேஞ்சரஸான விஷயத்தை தான் இப்ப பல ஸ்டடிஸ் கண்டுபிடிச்சு சொல்லவும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் சீனா இந்த டேஞ்சரஸ் சைக்கிள் நம்மளும் மாட்டிக்க கூடாது, இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சருக்கு மாற்ற நம்ம எதையாவது கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அப்படி இறங்கினதோட பலனா ஒரு சூப்பரான விஷயத்தையும் கண்டுபிடிக்க செய்றாங்க. அதுதான் நெல் வயல்கள்ல வாத்தை இறக்கி விடுற முறை. சீனா ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 600 வருடங்களா இந்த செயல்முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்பிட்வீன்ல கூட பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பயங்கரமா வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல எதுக்குடா இது முட்டாள்தனமா இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், இதை பேசாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில விடவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி விட்டதுக்கு அப்புறம் அந்த விளைவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் இதை ஃபாலோ பண்ணதுக்கான அர்த்தம் இருக்கு. இதுக்காக தான் இதை ஃபாலோ பண்ணவே செஞ்சிருக்காங்க. இதை நம்ம வளர்ச்சி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த செயல்முறையை அவங்க பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. என்னடா இன்ட்ரோல சொன்ன மாதிரி கேட்கறதுக்கு முட்டாள்தனமா தான் இருக்கு, நெல் வயல்ல போய் வாத்தை இறக்கி விட்டு அது நெல் வயல்ல ஃபுல்லா அழிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா உண்மையிலேயே இங்க நடக்கிறது வேற ஒன்னாதான் இருக்கவே செய்யுது. ஏன்னா இவங்க வாத்துகளை எந்த டைம்ல இறக்கி விடுறாங்க அப்படின்றது இங்க இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா நார்மலா நெற்பயிர்களை நட்ட உடனே வாத்தை இறக்கி விட்டாங்க அப்படின்னா தான் அது மொத்தமா அழிச்சு விட்டு போயிடும். ஆனா இவங்க இதை எந்த டைம்ல இறக்கி விடுறாங்க அப்படின்னா நெற்பயிர்கள் 2 ல இருந்து 3 வாரம் வளர்ச்சி அடையும் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அடைந்த அந்த காலகட்டத்துல தான் இவங்க வாத்துகளையே உள்ள இறக்கி விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நெற்பயிர்கள் நல்லா வேர் போட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேர் போட்டு இருக்கிற அந்த டைம்
டைம்ல தான் இவங்க வாத்துகளை உள்ள இறக்கியே விடுறாங்க. எஸ், இந்த மாதிரி பயிர்களுக்குள்ள என்ட்ரான இந்த வாத்துகள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேறுபட்ட நெற்பயிர்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிருமா. அதுக்கு பதிலா இந்த நெற்பயிர்கள் மேல இருந்துகிட்டு அந்த நெற்பயிர்களை வளர விடாம தடுக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் அந்த புழுக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த புழு பூச்சிகள் தான் அதை பிடிச்சு தின்று நெற்பயிர்களை ஆரோக்கியமா வளர்றதுக்கு வழிவகுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நெல் நல்லா வளரணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா தண்ணி விடணும். அப்படி தண்ணி விடுறப்ப அந்த வரப்புல எக்கச்சக்கமா தண்ணி சேரவும் செய்யல. அப்படி தண்ணி அளவுக்கு அதிகமா சேர்ந்தாலே கொசுவோட லார்வாக்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம் இல்லையா. இந்த மாதிரி லார்வாக்கள் வர்றப்பையும் இந்த வாத்துகள் அந்த வயக்காட்டுக்குள்ள அங்கிட்டு சுத்திட்டு அங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கனாலேயே அந்த லார்வாக்கள் வளர்றத கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருமா. சோ அதனாலே அதுங்களும் டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கப்ப தண்ணிலேயே வளர்ற சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுங்களையுமே இதுங்க பிடிச்சு தின்று நெற்பயிர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கவும் செஞ்சுச்சான். இது மட்டும் கிடையாது, நார்மலாவே நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னா இன்பிட்வீன்ல களை செடிகள் நிறைய வளரும் இல்லையா. இந்த மாதிரி நெற்பயிர்கள் கடையில வளர சின்ன சின்ன இளம் களை செடிகளை கூட பாத்தீங்கன்னா இந்த வாத்துகள் புடுங்கி திண்டு விட்டுரும். இந்த களை செடிகளை மட்டும் கிடையாது, நீர் அளவுக்கு அதிகமா வர்றப்ப நீர்ல வர நீர் பாசிகள்ல இருந்து அகத்திகள் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வாத்துகள் திண்டு விட்டு நெற்பயிருக்கு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கவும் செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மேல அந்த வயல்வெளியிலேயே அளவுக்கு அதிகமா திண்டு அந்த திண்டதுக்கு அப்புறம் வெளியே வர அதோட ஆய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாத்தோட ஆயை பாத்தீங்கன்னா அந்த நெற்பயிர்களுக்கு மறுபடியும் ஒரு செம்மையான உரமாவும் மாறி அது நெற்பயிர்களை நல்லா வளர்க்கவும் செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நெற்பயிரை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அளவுக்கு அதிகமா தண்ணி விடுவோம். தண்ணி அளவுக்கு அதிகமா தேங்குச்சு அப்படின்னாலே தண்ணீர் கடியில் இருக்கிற மண் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் இருக்கிற ஆக்சிஜனோட அளவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல அந்த மண்ணுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா ஆக்சிஜனோட அளவு ரொம்பவே கம்மியாயிரும். இந்த மாதிரியான விஷயங்கள்னாலே மண் அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளர்ந்திருக்கும், ரொம்ப இருக்க பிடிச்சிருக்காது. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத கம்ப்ளீட்டா தடுக்கிற விதமா இந்த வாத்துகளோட செயல்பாடுகள் அங்க அமையவும் செய்யுது. சீனா நாட்டுக்காரங்க இந்த மாதிரி வாத்துகளை வயல்வெளியில விடுறது மூலமா அது அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீர்ல அளவுக்கு அதிகமான வேவ்ஸ் அது கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. அது மட்டும் கிடையாது, இது நீந்திரப்பையும் நடக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா மண்ணில் சின்ன சின்ன கீறல்களை கிரியேட் பண்றது, மண்ணில் சின்ன சின்ன அசைவுகளை உருவாக்குறது. இந்த மாதிரி உருவாக்குறதுனால நீருக்கு மேல இருக்கிற ஆக்சிஜன் நீரோட அசைவுகள்னால நீருக்குள்ள டிராவல் பண்ணி மண்ணில் இதுங்க ஏற்படுத்துற சின்ன சின்ன கீறல்கள்னால பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமா கிரியேட் பண்ணுது. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருக்கிற அந்த வயல்வெளிகள்லயும் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு இந்த வாத்துகள் ரொம்பவே வழிவகுக்கவும் செய்யுது. இப்படி மண்ணுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு இது வழிவகுக்கிறதுனால மண்ணு இருக பிடிச்சுக்கிறோமோ, அப்படி இருக பிடிக்கிறதுனால நெற்பயிர்களோட வேர்களும் நல்ல ஸ்ட்ராங்கா மண்ணோட மண்ணை ஒட்டி இருக்கிறதுக்கும் இது வழிவகுக்கவும் செய்யுது. இதுக்கெல்லாம் தண்ணியில் இருக்கிற அனரோபிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற கண்டிஷன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான கண்டிஷனையும் அவாய்ட் பண்றதுக்கு இந்த வாத்துகளோட செயல்பாடுகள் ரொம்ப நல்லாவே வழிவகுக்கவும் செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்கறப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நார்மலா இந்த மாதிரி விவசாயம் பண்றப்ப நம்ம பூச்சிகள் களை செடிகள்லாம் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லைன்னா களைக்கொல்லி மருந்துகளை வாங்கி தெளிப்போம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாத்துகளை சீன மக்கள் பயன்படுத்துறது மூலமா வெகுவா குறைக்கவே செய்யறதா சொல்றாங்க. ஏன்னா இதுங்களே பூச்சி புழுக்களையும் தின்றது, களை செடிகளையும் புடுங்கி தின்றது அப்படின்றப்ப அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. இதன் மூலமா சீன விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்து அளவுக்கு அதிகமா காசு செலவழிக்கிறத கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவே செலவையும் கம்மி பண்ணுது. அதே நேரத்துல சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு இயற்கையான விவசாயத்தையும் அவங்க அழகா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆத்தாடி நெல் விளையிறப்ப வாத்தை கொண்டு போய் நெல் வயல்ல விட்டா இவ்வளவு நன்மை இருக்காம். அப்ப நம்மளும் பேசாம நம்மளுடைய நெல் வயல்ல வாத்தை விட்டுலாமடா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க யோசிக்கிற மாதிரி இந்த ப்ரொசீஜர் நார்மலான ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இது ரொம்ப ப்ரிசிஷனான ஒரு ப்ரொசீஜர். அதாவது நீங்க வாத்தை கொண்டு போய் நெல் வயல்ல எப்ப விடணும், எவ்வளவு வாத்தை விடணும், எப்ப அந்த வாத்தை நெல் வயல்ல இருந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரை கடைபிடிக்கவே முடியும். சப்போஸ் இது எதுவுமே தெரியாம நீங்க வாட்டு கொண்டு போய் நெல் வயல்ல வாத்தை விட்டு அப்படின்னா அது கண்டிப்பா நெற்பயிர்களை சேதப்படுத்தி உங்களுடைய மகசூலையும் கம்ப்ளீட்டா பாதிச்சிரும் அப்படின்னு சீனர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான்டா, அப்ப எப்படா வாத்தை கொண்டு போய் நெல் வயல்ல விடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனர்கள் நாத்தை நட்டதுல இருந்து கிட்டத்தட்ட 2 to 3 வாரம் கழிச்சு தான் அந்த நெல் வயல்ல வாத்தை இறக்கி விடவே செய்யறாங்க. அப்படி எக்ஸாக்டா அந்த பீரியட்ல அவங்க இறக்கி விடுறதுக்கு பல காரணங்களும் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஏர்லியா நீங்க நாத்தை நட்ட உடனே வாத்தை இறக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த நாத்து பெருசா வேர் போட்டிருக்காது. அப்படி வேர் போடாம இருக்கிற அந்த சமயத்துல நீங்க வாத்தை இறக்கி விட்டீங்க அப்படின்னா வாத்தை அங்கிட்டு இங்கிட்டு நகர்றப்பே அந்த பயிர்கள் பாத்தீங்கன்னா ஈஸியா பெண்ட் ஆயிரும், இல்லன்னா நிலத்துல இருந்து புடிங்கிட்டு வெளியில வரவும் செஞ்சிரும். அதனாலதான் வாத்தை ஏர்லியா இறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, ஏர்லியா தான் இறக்க கூடாது, நல்லா வேர் போட்டதுக்கு அப்புறமாவது இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளும் நீங்க வெயிட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான களை செடிகளும் வளர்ந்துரும், எக்கச்சக்கமான பூச்சிகளும் நாத்த அரிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி அதுக்கு அளவுக்கு அதிகமா பெருகிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வாத்தை இறக்கணும் அப்படின்னா வாத்துனால பெருசா ரொம்ப யூஸே இருக்காது அப்படின்னு சீனர்கள் சொல்றாங்க. அதனாலதான் நாத்தை நட்டதுல
வந்ததுல இருந்து 2ல இருந்து 3 வாரத்துல வாத்துகளை எக்ஸாக்டா உள்ள இறக்கி இருக்கணும் அப்படின்னு சீனர்கள் சொல்றாங்க. சரி 2ல இருந்து 3 வாரத்துக்கு அப்புறம் தானே இருக்கணும், அந்த டைம்ல நான் எக்கச்சக்கமான வாத்த நெல் வயல்ல இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணக்குல இடங்காம வாத்த உள்ள இறக்கிறவும் கூடாது. அப்படி இறக்குனீங்க அப்படின்னா அதுவும் விளைச்சல ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திடும். அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 150ல இருந்து 300 வாத்துகள் வரைக்கும் தான் நீங்க இறக்கவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிமல் ரேஞ்ச சீன மக்கள் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு 150ல இருந்து 300 வாத்துகள் அப்படின்றது உங்களுடைய நிலத்தோட தன்மை, வாட்டரோட டெப்த், ரைஸோட வெரைட்டியை பொறுத்து மாறுபடலாம் அப்படின்னு குறிப்பிடவும் செஞ்சிருக்காங்க. அது ஏன்டா ஒரு ஹெக்டருக்கு 150ல இருந்து 300 வாத்து இறக்கணும், ஏன்டா அவ்வளவு வாத்தலாம் இல்ல, நான் ஹெக்டருக்கு 150க்கு கம்மியான வாத்தை இறக்கிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கம்மியான வாத்துகளை இறக்கலாம். ஆனா ஆப்டிமல் ரேஞ்ச் அதாவது 150ல இருந்து 300 வாத்துகள் தரக்கூடிய எஃபெக்ட் இந்த கம்மியான வாத்துகளால தர முடியாது. அதனாலே மறுபடியும் நீங்க செயற்கை உரங்களை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அந்த டைம்ல இதுக்கு எதுக்கு நான் வாத்தை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அதனாலதான் கம்மியான வாத்துகளை இறக்க கூடாது அப்படின்னு சீனால இருக்கிற எக்கச்சக்கமான விவசாயம் பத்திய ஸ்டடிஸும் சரி சீன மக்களும் சரி சொல்லவும் செய்றாங்க. இல்ல நான் செயற்கை உரத்துல யூஸ் பண்ண ரெடியாவே இல்ல, என்ற அளவுக்கு அதிகமான வாத்து இருக்கு, நான் 300க்கு அதிகமான வாத்தை உள்ள இறக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கூடாது. ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான வாத்துகளை நீங்க ஒரே ஹெக்டர்ல இறக்கும் போது அது நாத்தோட வேற டிஸ்டர்ப் பண்ணி அதை சேதாரப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் கரெக்டான ரேஞ்சில வாத்துகளை இறக்கணும் அப்படின்னு சீனர்கள் சொல்றாங்க. சரி இது வரைக்கும் வாத்தை எப்ப இறக்குறதுன்னு பார்த்தாச்சு, எவ்வளவு இறக்குறதுன்னு பார்த்தாச்சு. அதை எப்பதான நெல் வயலுக்குள்ள இறக்குறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல் வயல்ல நெற்பயிர்கள் கதிரை உருவாக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா வாத்த வயலுக்குள்ள இறக்குறத அவாய்ட் பண்ணிடணும். அப்படி அவாய்ட் பண்ணாம அந்த டைம்லயே நீங்க வாத்த உள்ள இறக்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நெற்பயிர்கள்ல பூக்கள் உருவாகி கதிரா மாறுற அந்த ஸ்டேஜை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுடைய மகசூலே பெருமளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஜ்ல நீங்க டக்க நெல் வயல் பக்கம் கொண்டே போக கூடாது அப்படின்னு சீனர்கள் அடிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க மேலோட்டமா சொல்ற ப்ரொசீஜர்ஸ். இந்த ப்ரொசீஜரை நீங்க மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸை டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி சீனர்கள் இந்த மாதிரி வாத்து விட்டு விவசாயம் பண்ற மூலமா அப்படி என்னதான் பெருசா சாதிச்சாங்க, அதுல ஏதாச்சும் பெருசா லாபம் கிடைச்சிச்சாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்சல்யூட்டா எக்கச்சக்கமான லாபங்கள் இதன் மூலமா அவங்க சம்பாதிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கான காரணங்களை இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாத்துகளை விடுறது மூலமா அந்த வாத்துகளே பார்த்தீங்கன்னா பூச்சி புழுக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி தின்றது இல்லையா, சோ அதன் மூலமா பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்றது மேக்ஸிமம் குறைக்கப்படுது இல்லையா. அது எவ்வளவு குறைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50ல இருந்து 70% பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்றது குறைக்கப்படுது. இதன் மூலமா பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குற காஸ்ட் கம்மியாகுது. அது மட்டும் கிடையாது, இந்த வாத்துகளே அதோட ஆய்களையும் வயல்வெளியில விட்டுட்டு போயிருது இல்லையா, அதுவே பாத்தீங்கன்னா அந்த பயிர்களுக்கு உரமாவும் மாறுது இல்லையா. இந்த ஒரு விஷயத்தினாலேயே செயற்கையான கெமிக்கல் உரங்களை வாங்க வேண்டிய கட்டாயமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20ல இருந்து 40% கம்மி பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 20ல இருந்து 40% கம்மியாகிறதுனாலே அதுக்கு ஆகிற செலவும் கம்மியாகவும் செய்யுதான். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறதும் கம்மியாகுது, செயற்கை உரங்கள் வாங்குறது கம்மியாகுது. அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நெற்பயிரை வளர்க்கறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாதி காசு கம்மியாயிருது இல்லையா. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னாலே நமக்கு லாபம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதுவே வழிவகுத்துரும் இல்லையா. இது ஒரு பக்கம் வழிவகுக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்முறையில், அதாவது வாத்துகளை விட்டு நெற்பயிர்களை வளர்க்குற இந்த செயல்முறையை யூஸ் பண்ணி விவசாயம் பண்றது மூலமா ஒரு அரிசி இருக்கு பாத்தீங்களா, அந்த அரிசிக்கான டிமாண்டே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்கதான் கெமிக்கல் உரங்களை யூஸ் பண்றது, அதே நேரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுனால இது இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட அரிசி அப்படின்றதுனால இதோட டிமாண்ட் அதிகமாகி இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா நார்மலா விற்கிற அரிசியை விட 10ல இருந்து 30% அளவுக்கு அதிகமான காஸ்ட்ல விற்கக்கூடிய அளவுக்கு இதோட தரம் வந்து நிக்கவும் செய்யுமா. அதனாலே நார்மலான முறையில் விவசாயம் செஞ்சு கிடைக்கிற அரிசியில கிடைக்கிற லாபத்தை விட இதுல 10ல இருந்து 30% அளவுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலே இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி லாபமும் அதிகம் அப்படின்னா இது செம்மையான லாபகரமான மெத்தடா தானே அமையுது. இதுவே லாபகரமான மெத்தடா அமையுது அப்படின்னு பாக்குறப்ப இன்னொரு பக்கம் ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி இல்லாட்டினா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி வாத்துகளையும் நம்ம இங்க வளர்க்கிறோம் இல்லையா. இப்படி வாத்துகளை வளர்க்கறதுல என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வளர்க்கிற வாத்தை பின் நாட்களை இறைச்சிக்கு விற்கவும் செய்யலாம், அது போடுற முட்டைகளையும் விற்கலாம். அது மட்டும் கிடையாது, இப்படி வாத்துகளை நம்ம வயல்வெளியில விட்டு வளர்க்கறது மூலமா அது வயல்வெளியில இருக்கிற புழு பூச்சி அண்ட் அங்க இருக்கிற களை செடிகள் இதெல்லாம் பிடிங்கி தின்றதுனாலேயே அதுக்கு செப்பரேட்டா ஃபுட் வாங்கி போட்டு தான் வளர்க்கணும்ன்ற அவசியமும் இருக்காது. அதனாலே வாத்தை வளர்க்கறதுக்கு ஆகிற செலவையும் கம்மி பண்ண முடியும். அண்ட் இது இயற்கையாவே வளர்றதுனால இந்த வாத்துகளை growth பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மருந்துகளையும் கம்மி பண்ணிட முடியும். அப்படி கம்மி பண்ணி வளர்ந்ததுக்கு அப்புறம் அது போடுற முட்டையும் விற்க முடியும். அதை இறைச்சிக்காகவும் வித்தோம் அப்படின்னா ஒரே கல்ல 2 மாங்காய் இல்லைன்னா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி அரிசி மூலமாவும் லாபம் நல்லா ஈட்டிடலாம், இந்த வாத்துகள் மூலமாவும் லாபத்தை ஈட்ட முடியும் இல்லையா. இப்படி இந்த முறையில் விவசாயம் பண்ற மூலமா டபுள் பெனிஃபிட்ல லாபத்தை எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சீன விவசாயிகள் சந்தோஷமா சொல்லவும் செய்றாங்க.
இப்படி ஒரு பக்கம் விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு இது அளவுக்கு அதிகமான லாபத்தை கொடுத்துட்டு இருக்கப்ப, இன்னொரு பக்கம் விவசாய நிலங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாத்துகள் அளவுக்கு அதிகமான நன்மையை கொண்டு போய் சேர்க்கவும் செய்யுது. அதுலயும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அந்த ஈகோ சிஸ்டத்தை இது பயங்கரமா கிரியேட் பண்றதுக்கு வழிவகுக்கவும் செய்யுது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாத்துகள் அந்த வயக்காட்டுக்குள்ள இறக்கி விடுறது மூலமா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயற்கையான உரங்கள் இல்லாட்டா பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தினாலேயே இயற்கை விவசாயத்துக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கக்கூடிய மண்புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அளவுக்கு அதிகமா வளரவும் செய்யுது. இப்படி மண்புழுக்கள் வளர்றதே பாத்தீங்கன்னா வயக்காட்டுல தேங்கி இருக்கிற தண்ணியில மீன்கள் வளரவும் உதவிகரமா அமையுது. இந்த மாதிரி மீன்கள் வளர்றப்ப அந்த மீன்களை பிடித்து தின்றதுக்கு தவளைகளும் அங்க வரதுக்கான வாய்ப்பும் அமையுது. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அழகான ஒரு ஈகோ சிஸ்டம் அமைறது மூலமா அங்க தட்டாம்பூச்சி மாதிரியான தீங்கு விளைவிக்காத பூச்சிகள் வரதுக்கான வாய்ப்புகளும் அமையுது. ஏன் தீங்கு விளைவிக்காத நீர் பறவைகளும் அங்க வந்து போறதுக்கான ஒரு சூழலும் உருவாகவும் செய்யுது. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நார்மலா நம்ம விவசாயம் பண்றப்ப ஜஸ்ட் அந்த நிலம் பாத்தீங்கன்னா வெறும் நெல்லை மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஃபேக்டரி மாதிரி அமையாம ஒரு அழகான இயற்கை சூழலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எக்கோ சிஸ்டம் அங்க உருவாகிறதுனாலயே இந்த செயல்முறை மூலமா இயற்கையும் பாத்தீங்கன்னா அழகா பாதுகாக்கவும் படுது. இது எல்லாத்துக்கும் மேல தண்ணியில இருக்கிற அனேரோபிக் கண்டிஷன்ஸை கம்மி பண்ணி வெளியில இருக்கிற ஆக்சிஜனை உள்ள கூடி நிலத்துக்கும் போக வைக்கிறது மூலமா நிலத்துக்கு அடியில ஆக்சிஜன் கிடைக்காம மீத்தேன் கேஸ் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணி மண்ணுக்கு போதுமான ஆக்சிஜனை கொடுத்து மண்ணோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மண்ணில் அளவுக்கு அதிகமான வருடங்கள் விவசாயம் பண்றதுக்கும் அது ரொம்பவே வழிவகுக்கவும் செய்யுது. அதாவது மண்ணுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் அதே மண்ணில் விவசாயம் பண்றதுக்கும் இந்த செயல்முறை ரொம்பவே உதவிகரமா அமையவும் செய்யுது. இது எல்லாத்துக்கும் மேல நிலத்தடியிலிருந்து மீத்தேன் கேஸ் வெளிப்படுறதை கம்மி பண்றது மூலமா இந்த உலகத்துக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவும் அமையுது. ஏன்னா இதன் மூலமா ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 20-30% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கேசஸ் வெளிப்படுறத மேக்ஸிமம் கம்மி பண்ணுது. அப்படி கம்மி பண்றது மூலமா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதையே நம்மளால கம்மி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபார்மிங் முறையில் இவ்வளோ நல்லது இருக்கடா, அப்போ யூஸ் பண்ணலாமடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மிங் முறையிலையும் சில சேலஞ்சஸும் இருக்கு, சில லிமிடேஷன்ஸும் இருக்கு. எஸ், இந்த முறையில் அதாவது நெல் வயலுக்குள்ள வாத்தை விட்டு விவசாயம் பண்றதுக்கு ப்ரிசைஸான ஃபார்மிங் நாலேஜ் வேணும். அதாவது வாத்தை எப்போ வயலுக்குள்ள விடணும், எவ்வளோ வாத்தை விடணும், எப்போ வயலுக்குள்ள வாத்தை விடக்கூடாது அப்படின்ற அக்யூரேட்டான நாலேஜ் வேணும். அதுக்கப்புறம் வாட்டரை எந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும், ரைஸ் க்ரோத் எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்கை நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அப்படி இந்த ஃபார்மிங்கை பற்றி எல்லாமே அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு க்ளோஸா மானிட்டர் பண்ணா மட்டும்தான் நீங்க அளவுக்கு அதிகமான மகசூலையும் பெற முடியும். நாங்க முன்னாடி சொன்ன எல்லா பெனிஃபிட்டையும் நீங்க பெற முடியும். சரி, இந்த விவசாய முறையை பற்றி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் மட்டும் தான் இங்க சேலஞ்சா அப்படின்னு கேட்டாம், அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த விவசாய முறையில பாத்தீங்கன்னா அழகான ஒரு எக்கோ சிஸ்டமே அந்த வயல்ல கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. சோ அந்த எக்கோ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி சில பிரெடேட்டர்ஸும் அந்த வயலுக்கு வரும் இல்லையா, அதையும் நீங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். எஸ், இந்த நெல் வயல்ல வளர தவளையை பிடிக்க பாம்புகள் வரும், அந்த பாம்புகளை பிடிக்க கழுகுகள் வரும், அப்புறம் அந்த நெல் வயல்ல தேங்கி கிடக்கிற தண்ணியில வளர்ற மீன்களை பிடிக்க பறவைகளும் வரும். அது மட்டும் இல்லாம நம்மளும் நெல் வயல்ல வாத்த வேற விட்டுருக்கோம் இல்லையா. சோ இது எல்லாத்தையும் பிடிக்க ஓநாய்களும் வரும், காட்டு நாய்களும் வரும். சோ இந்த பிரெடேட்டர்ஸ்ல இருந்து நெல் வயலையும் காப்பாத்தியானும் வாத்துகளையும் காப்பாத்தியானும் நம்மளும் கவனமா இருந்து ஆகணும். சோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட வேலையாட்கள் இருந்துட்டே இருக்கணும், அவங்களுடைய மேற்பார்வையில வேலை நடந்துட்டே இருக்கணும். அப்பதான் இந்த விவசாய முறை சக்சஸ் ஆகவும் செய்யும். சப்போஸ் இந்த மாதிரியான விஷயத்தை மேற்பார்வையில உங்ககிட்ட வேலையாட்களும் இல்ல, உங்க பகுதியில் அந்த அளவுக்கு பெருசா ஸ்டேபிளான வாட்டர் சப்ளையும் இல்ல நீங்க நெல்லை விளைவிக்கிற இடம் மலைப்பகுதி மாதிரியான உயரமான பகுதிகளா இருந்துச்சு அப்படின்னா இந்த விவசாய முறை உங்களுக்கு ஏற்ற விவசாய முறை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த ரைஸ் டெக் விவசாய மாடல் யுனிவர்சல் ஃபார்முலாலாம் கிடையாது. இது கரெக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் கரெக்டான கண்டிஷன்ல கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல பண்ணக்கூடிய விவசாய முறை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. சோ இப்படி இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விவசாய முறையை நீங்க மேற்கொள்ளாமா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ்ட கேட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சோ எது எப்படி இந்த மெத்தடை பார்க்கறப்ப இது அந்த காலத்து மெத்தட் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த காலத்துல நம்ம பண்ற மாடர்ன் விவசாயத்துல இருக்கிற எக்கச்சக்கமான குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மெத்தடா தான் இந்த வாத்துகளை வச்சு பண்ற விவசாய முறை இருக்கவும் செய்யுது. இதுக்கெல்லாம் மேல இந்த மெத்தடை யூஸ் பண்றது மூலமா எக்கச்சக்கமான நன்மைகளும் கிடைக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கம்மியாகி லாபம் அளவுக்கு அதிகமா கிடைக்கவும் செய்யுது. இதுக்கெல்லாம் மேல ஏற்கனவே எக்கோ சிஸ்டத்தையும் கிரியேட் பண்ணுது. இதுக்கெல்லாம் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இது மீத்தேன் வாயு வெளிப்படுறதை கண்ட்ரோல் பண்றது மூலமா குளோபல் வார்மிங்கே கம்மி பண்ணுது இல்லையா, அதாவது உலகம் வெப்பமயமாறதே கம்மி பண்ணுது இல்லையா. சோ அதனாலே இது உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே நேரத்தில் சேஃபஸ்டான ஒரு விவசாய முறை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லவும் செய்யறாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த மெத்தடை பயன்படுத்துறது மூலமா இந்த உலகத்தில் இருக்கிற 40% நிலப்பகுதிகளில் இருக்கிற மலட்டுத்தன்மையை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மெத்தட் பயன்படுறது மூலமா ஃபியூச்சர்ல வரப்போற உணவு பற்றாக்குறை அப்படின்ற மிகப்பெரிய டேஞ்சரஸான சைக்கிளை இது தடுத்து நிறுத்துறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் இயற்கையான இந்த ஒரு மெத்தடை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.